வணக்கம். இது டிஎன் டைம் நியூஸ். கிட்டத்தட்ட நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் வருகிறோம். இது டிஎன் டைம் நியூஸின் ஓப்பன் ஹவுஸ். இந்த வார அரசியல் பெருமர்களோட செயல்பாட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ்நாட்டோட தொழில்துறை அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா அவர்களோட செயல்பாடு ஆக்கப்பூர்வமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வேர்ல்டு வைட் செமிகண்டக்டர்ஸோட டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாகிக்கிட்டே இருக்குது. இந்தியாவில் உற்பத்தி ஆகிற செமிகண்டக்டர்ஸில் கிட்டத்தட்ட 42% ஆஃப் செமிகண்டக்டர்ஸ் தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணுறாங்க. அதுவும் குவாலிட்டியாகவும் உற்பத்தி பண்ணுறாங்கன்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட $14.6 பில்லியன் வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிஜத்துக்கு இது வரவேற்க வேண்டிய விஷயம். டிஎன் டைம் நியூஸ் சார்பாக தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு சட்ட முன்வடிவை தமிழக சட்டப்பேரவையில் வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அதை நடைமுறையும் படுத்திட்டாங்க. அது என்னன்னா, வலுக்கட்டாய நடவடிக்கைகளை தடுத்தல். அதாவது தமிழ்நாட்டில் இருக்க பணம் கொடுக்கும் நிறுவனங்கள் வந்து கடன் கொடுத்த பிறகு கட்டாயமான முறையில் போய் கடனை வசூலிக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு சட்ட முன்வடிவை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது நிஜத்துக்கே வரவேற்க வேண்டிய விஷயம். மத்திய அரசாங்கம் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களும் வரவேற்பையும் பாராட்டையும் தெரிவிச்சிருக்காங்க. அதுபோக பாமகவை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேஸ்ட் சென்சஸ் மட்டும் பத்தாது, கேஸ்ட் சர்வேவும் வேணும், அது வந்து மாநில அரசாங்கம் வந்து நடைமுறைப்படுத்தணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம், மக்களுக்கு நல்லது நடந்தாலும் சரி. அடுத்தபடியாக யாரை பார்க்க போகிறோன்னா, திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு துரை வைகோ அவர்களை. அவர் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினரை பதவியேற்று கிட்டத்தட்ட அடுத்த மாதத்தோட 1 இயர் ஆக போகுது. கடந்த ஜூன் மாதம் பதவியேற்றதுலேருந்து ஆக்கப்பூர்வமான பணிகளையும் மக்கள் நலன் சார்ந்த பணிகளையும் தொகுதியில் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கடந்த 28ஆம் தேதி புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் மக்கள் குறை தீர்க்கும் நாள்ன்ட்டு ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் மக்களுடன் நம்ம எம்பி துரை வைகோன்ட்டு ஒரு தலைப்பு வச்சு அந்த கூட்டத்தை நடத்தியிருக்காங்க துரை வைகோ அவர்கள். அதில் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட மனுக்கள் வந்து அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த மனுக்களை விசாரித்து நடைமுறைப்படுத்தப்படும்ட்டு மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்காரு. அந்த குறை தீர்க்கும் நாளில் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளி வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அது உடனே அந்த இடத்துலையே வச்சு ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி நவாஸ் கனிக்கு ஃபோன் பண்ணி அந்த இடத்துல கொஞ்சம் பரிசீலனை செய்யுமாறு கோரிக்கை வச்சார். அது நிஜத்துக்கே பாராட்டத்தக்க விஷயமா இருந்துச்சு. திருச்சி பகுதியில் இருக்கிற பால்பனையிலிருந்து துவாக்குடி சாலையில் ஒரு சர்வீஸ் ரோடு வேணும்ட்டு அமைச்சர் அன்பில் மகேஷுடன் சேர்ந்து முதல்வரின் முதல்நிலை செயலாளர் திரு உமாநாத் அவர்களை சந்தித்து கோரிக்கை வச்சிருக்காங்க. அடுத்து தேமுதிகவோட இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்றிருக்க கேப்டரின் தவ புதல்வன் திரு விஜய பிரபாகரன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த கூட்டத்தில் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, பாகுபலி படத்தில் வந்து கிரீடத்தை கொடுத்து அமரேந்திர பாகுபலி ஆகிய நான்கிற ஒரு சீன் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த தேமுதிகவோட கூட்டம் வந்து அட்சய திருதி அன்னைக்கு நடந்துச்சு. கேப்டன் யூஸ் பண்ண அந்த மோதிரத்தை வந்து பிரேமலதா அவர்கள் வந்து விஜய பிரபாகரனுக்கு வந்து போட்டு விட்டு இளைஞரணி செயலாளர் பதவியை கொடுத்தாங்க. வரவேற்க வேண்டிய விஷயம். ஆக்கப்பூர்வமாக செயல்படட்டும். கேப்டன் அவர்களின் பெயரை காக்கும்படி செயல்படட்டும். அடுத்து தமிழக வெற்றிக் கழகம். தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றி தலைவர் திரு விஜய் அவர்கள் கோயம்புத்தூரில் வந்து ஒரு ரோட் ஷோவையும் 2 நாள் பூத் கமிட்டி மாநாட்டையும் நடத்தியிருக்காங்க. அந்த மாநாடு வந்து வித் டேட்டாவோட தான் அவங்க மாநாடு நடத்தியிருக்காங்க. வெற்றிகரமாகவும் நடத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே மாநாட்டில் டிஸ்கஸ் பண்ணப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஏற்பட்ட ஒவ்வொரு பூத்துக்கும் இருக்கிற டேட்டாவை வச்சு அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 2026 சட்டமன்ற தேர்தல் முதல் தேர்தல் வெற்றி வாகை சூடுமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.